நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று மக்களுக்கு அறிவித்த நிலையில் உண்மையிலே யார் முதல்வராக வரப்போகிறார், அரசியல் களத்தில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது, இதில் தமிழக வெற்றி கழகம் எந்த அளவு முக்கியத்துவம் பெறும் என்பதெல்லாம் விஜய் நன்றாகவே தெரிந்து வைத்திருக்கிறார். சினிமா நடிகராகிய விஜய்க்கு என்ன அரசியல் தெரியும் என்று எல்லோரும் பேசும் நிலைகள் அவர் மிகப்பெரிய ராஜதந்திரியாக செயல்படுகிறார் என்பது வெளியே தெரியாத விஷயமாக பார்க்கப்படுகிறது. நடிகர் விஜய் நெஞ்சில் குடியிருக்கும் ஒரு முக்கியமான ரகசியம் இப்பொழுது வெளியே கசிந்திருக்கிறது. அவர் மனதில் ரகசியமாக மறைத்து வைத்திருக்கும் திட்டமே தேர்தல் அறிவிப்பு வெளியான பிறகுதான் வெளியே வர காத்திருக்கிறது. அது தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி செய்தியாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இருக்க வாய்ப்பில்லை. விஜய் மிகவும் ஆணித்தனமாக அரசியல் நடத்துவதன் பின்னணி பற்றி உங்கள் ஜெம் தொலைக்காட்சி வெளியிடும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் ஆக திகழும் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர நினைத்து பின்னர் தன் திட்டத்தை கைவிட்டார். உலக நாயகன் கமல்ஹாசன் மக்கள் நீதி மையம் என்ற கட்சியை தொடங்கி மிகப்பெரிய தோல்வியை கண்டார். தமிழ் சினிமாவில் மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு பிறகு கேப்டன் விஜயகாந்த் மட்டுமே ஓரளவு அரசியலை சாதிக்க முடிந்தது. இது பற்றி எல்லாம் நடிகர் விஜய்க்கு தெரியாமல் இல்லை, எல்லாம் அவருக்கு தெரியும். இருந்த போதிலும் அவர் அரசியல் களத்தில் குதித்ததற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. தமிழ் சினிமாவின் உச்சத்தில் கிட்டத்தட்ட ரஜினிகாந்துக்கு இணையாக சம்பளம் வாங்குவதுடன் ரசிகர் மத்தியில் தனக்கென மிகப்பெரிய பட்டாளத்தை வைத்திருந்த நடிகர் விஜய் கோடம்பாக்கத்தை விட்டு இதற்காக வெளியே கிளம்பி வந்தார் என்பதெல்லாம் தேர்தல் முடிந்த பிறகுதான் மக்களுக்கு தெரியும் என்பது ஒரு ரகசிய செய்தியாகும். இந்தியாவின் ஒட்டுமொத்த வட மாநிலங்கள் முழுவதையும் பாரதிய ஜனதா கைப்பற்றிவிட்ட நிலையில் தமிழ்நாட்டை அவர்களால் கைப்பற்ற முடியவில்லை. அதேபோல் இந்தியாவில் மோடிக்கு எதிராக ராகுல் காந்தியை விடவும் துணிச்சலாக எதிர்த்து நிற்பவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்பது எல்லோரும் அறிந்ததுதான். பிரதமர் மோடி இந்திய அளவில் மிகப்பெரிய திட்டங்கள் அமல்படுத்தினாலும் அவருக்கு பின்னணியில் இருக்கும் இந்துத்துவா கொள்கை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் முக்கிய செய்தியாகும். வட மாநிலத்து மக்கள் அனைவரும் இந்துத்துவா கொள்கையை ஆதரிக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் மட்டும் இஸ்லாமியர், கிறிஸ்துவர், இந்துக்கள் என ஒட்டுமொத்தமாக இணக்கமாக வாழ்கிறார்கள். இப்படிப்பட்ட இணக்கமான வாழ்க்கைக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்தால் மிகப்பெரிய இடையூறுகள் ஏற்படும் என அனைத்து மதத்தினரும் ஜாதியினரும் நம்புகிறார்கள். இதுதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய பலவீனமாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் சமீபத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கடைசியாக ஒரு உளவுத்துறை அறிக்கை சென்றது. அந்த அறிக்கையில் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி காலூன்றுவது அவ்வளவு சாதாரண காரியமல்ல என தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக கடந்த பல தேர்தல்களில் மோடி முதல் அண்ணாமலை வரை எவ்வளவோ முயற்சிகள் செய்தும் பாரதிய ஜனதா கட்சியின் வாக்கு வங்கிகள் ஒன்றும் பெரிதாக வரவில்லை. இந்த நிலையில் தான் தமிழ்நாட்டில் எப்படியும் ஆட்சி கட்டிலை பிடித்துவிட வேண்டும் என்பதில் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. வாய்ப்பு கிடைத்தால் எடப்பாடி பழனிசாமியை கூட கவிழ்த்துவிட்டு ஆட்சியை பிடிக்கலாமா என்று கூட பல திட்டங்களில் கைவசம் வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மிக பயங்கரமான அரசியல்வாதி என்று வர்ணிக்கப்படுகிறார். அதாவது அவர் ஒரு காரியத்தை கையில் எடுத்தால் அதை வெற்றிகரமாக முடிக்காமல் விடமாட்டான் என்கிறார்கள் அகில இந்திய அரசியல் பார்வையாளர்கள். அந்த வகையில் அமித்ஷா போட்ட திட்டம்தான் நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்ததன் பின்னணி என மெதுவாக வெளியே தகவல் கசிய ஆரம்பித்திருக்கிறது. சமீபத்தில் டெல்லிக்கு சென்ற அதிமுக அமைச்சர்கள் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசினார்கள். இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு கட்டமாக நடிகர் விஜய் நிச்சயமாக நமது கூட்டணிக்கு வருவார், எனவே அவரை பற்றி அதிகமாக அளவில் விமர்சனம் செய்து விடார்கள் என அறிவுரை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தமிழக அரசியலில் குதித்தால் நிச்சயமாக முதலமைச்சராக வந்துவிடலாம் என்ற திட்டத்தோடு தான் விஜய் களத்தில் இறங்கியிருக்கிறார். ஆனால் போக போக அதில் சாத்தியங்கள் மிக குறைவாக இருப்பதை மெதுவாக விஜய் புரிந்து கொண்டு வருகிறார். ஏற்கனவே தமிழக தேர்தல் நிலவரம் குறித்து பல கருத்து கணிப்புகள் வெளிவந்த நிலைகள் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு 15% வாக்கு வங்கிகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இதன் பின்னர் இந்த வாக்கு வங்கி 25% தாண்ட வாய்ப்பில்லை என்றும் தகவல் வெளியானது. இந்த நிலையில் விஜய் தரப்பில் 10 பேர் கொண்ட குழுவினர் தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் நிலவரம் குறித்து ஆய்வுகள் மேற்கொண்டனர். அந்த ஆய்வுகளும் 25% வாக்குகளை தாண்டி தமிழக வெற்றி கழகத்திற்கு வெற்றி வாய்ப்பு இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வருகின்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிட்டு முதலமைச்சராவது கடினம் என்பதை தற்பொழுது விஜய் நன்றாகவே புரிந்து கொண்டார். ஏற்கனவே அவரது அரசியல் ஆடுபுலி ஆட்டம் என்பது தற்பொழுது வேறு விதமாக மாறத் தொடங்கியிருக்கிறது.
வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வரை தமிழக வெற்றிக் கழகம் தனித்தே போட்டியிடுவது என்றும் தான் முதல்வர் வேட்பாளர் என்றும் வாக்காளர் மத்தியில் பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் விஜய் தேர்தல் முடிவு இப்படிதான் இருக்கும் என்பதை கணித்து வைத்திருக்கிறார். அந்த வகையில் விரைவிலே அதிமுக, பாமக, தேமுதிக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், ஓ பன்னீர்செல்வத்தின் அதிமுக ஒருங்கிணைப்பு கழகம், டாக்டர் கிருஷ்ணசாமியின் புதிய தமிழக, ஜான் பாண்டியனின் தமிழர் மக்களின் முன்னேற்ற கழகம், பாரிவேந்தனின் இந்திய ஜனநாயக கட்சி, ஜி.கே. வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கிற சூழ்நிலை இருக்கிறது. அதே சமயம் திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக விலகும் சூழ்நிலையும் இருக்கிறது. இந்த வகையில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டி என்பது மிக கடினமாக இருக்கும். இதில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது என நடிகர் விஜய்க்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தேர்தல் வரை நான் தான் முதலமைச்சர் என முழக்கம் செய்யும் நடிகர் விஜய் தேர்தலுக்கு பிறகு தனக்கு ஏற்பட்ட தோல்வியை கருத்தில் கொண்டு வேறு விதமான முடிவை செயல்படுத்த திட்டமிட்டு இருக்கிறார். அந்த வகையில் திமுக, அதிமுக இடையே நடைபெறும் போட்டியில் தொங்கு சட்டசபை ஏற்படும் சூழ்நிலை ஏற்பட மிக பெரிய வாய்ப்பு இருக்கிறது. அப்பொழுது அதிமுக, பாஜக கூட்டணிக்கு தனது ஆதரவை தெரிவித்து எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என்பதை ஏற்றுக்கொள்ளும் வகையில் நடிகர் விஜய் ஒரு முடிவு வைத்திருப்பதாக தெரிகிறது. இதன் பின்னணியில் தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோர் நிச்சயமாக தமிழக வெற்றிக் கழகம் தங்களோடு கூட்டணி சேரும் என்று நம்பிக்கை தெரிவித்து வருகிறார்கள். எடப்பாடி பழனிசாமியும் இந்த விஷயங்களை முழுமையாக அறிந்து கொண்ட நிலைகள் அவரும் மெகா கூட்டணி அமையும் என சூசகமாக தெரிவித்து வருகிறார். அந்த மெகா கூட்டணி என்பது தேர்தலுக்கு பிறகுதான் தமிழக மக்களுக்கு தெரிய போகிறது. திமுகவுக்கு எதிராக நடிகர் விஜயை கிளப்பிவிட்டதே பாரதிய ஜனதா கட்சியின் மேலிடம்தான் என்கிறார்கள். அந்த வகையில் பாரதிய ஜனதா கட்சியை மேல்போக்கில் எதிர்ப்பு தெரிவித்து வரும் விஜய் தற்பொழுது முழுக்க முழுக்க திமுகவை மட்டுமே தாக்கி பேச தொடங்கியிருக்கிறார். இதன் மூலம் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் தனக்கு கிடைக்கும் என அவர் நம்புகிறார். ஆனால் அதே சமயம் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் தங்களுக்கு கிடைக்கும் என அதிமுகவும் நம்புகிறது. உண்மை நிலவரமும் அதுவாகத்தான் இருக்கிறது. எனவே திமுகவுக்கு எதிரான வாக்குகள் ஒன்று சேரும் பட்சத்தில் தேர்தலுக்கு பிறகு அதிமுகவும் தமிழக வெற்றிக் கழகமும் ஒன்று சேரும் சூழ்நிலை உருவாகும் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். தமிழக முதல்வர் பதவிக்கு ஆசைப்பட்ட நடிகர் விஜய் தற்பொழுது மெல்ல மெல்ல தனது சூழ்நிலையை புரிய தொடங்கிய நிலைகள் அந்த அறிவிப்பிலிருந்து இப்போதைக்கு அவர் பின்வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார். எனவே தனது ரசிகர்களுக்கும் வாக்காளர் பெருமக்களுக்கும் தேர்தல் வரை நான் தான் முதலமைச்சர் என்று சொல்லும் விஜய் சினிமாவில் நடிப்பது போல நிஜத்திலும் தேர்தலுக்கு பிறகு பல்டி அடிப்பார் என்பது நம்ப முடியாத செய்தியாக இருந்தாலும் அதுதான் நடக்கக்கூடிய செய்தியாக இருக்கும் என நம்பப்படுகிறது. இதற்கிடையே நடிகர் விஜயிடம் மொத்தமாக சுமார் 2000 கோடி ரூபாய் மட்டுமே இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது தலைவா படத்திற்கு பிறகு தான் அவர் அதிகமாக சம்பளம் வாங்க ஆரம்பித்தார். அதன் பிறகு மொத்தம் 12 படங்களில் நடித்திருக்கிறார். இதன் மூலம் தற்பொழுது அவரிடம் 2000 கோடி ரூபாய் இருப்பதாக சொல்கிறார்கள். இதை வைத்து அரசியல் செய்ய முடியாது என்பது விஜய்க்கு நன்றாக தெரியும். எனவே இதன் பின்னணிகள் யாரோ இருக்கிறார்கள் என்பது முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை முன்னதாகவே அறிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.